வெள்ளைக்காரன் அவங்களாக்குள்ளே போகவே முடியல. நீச்சு தண்ணிப்பா குடுமா. இந்தானே. நல்லது தாய். ஆவணங்களை அவங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலங்கய்யா. ஐயா, உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த மாடசாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறான்? எதையும் மறைக்காம சொல்லுங்கய்யா. மாடசாமியோட நோக்கம் வெள்ளக்காரனோட நிர்வாகத்தை அழிக்கணுங்கிறதும் வெள்ளக்காரன் மேல மக்களுக்கு இருக்கிற பயத்தை போக்கணுங்கிறது தான். அதுக்காகத்தான் உங்ககிட்ட இருந்து தபாலையும் மற்ற பொருட்களையும் பறிமுதல் செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். சாதாரண ஜனங்க கிட்ட இருந்து அவன் எந்த பொருளையும் வாங்கினது கூட இல்லை. இந்த மண்ணையும் மக்களையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கானே வெள்ளக்காரன். என்னது? வெள்ளக்காரங்க நம்ம மண்ணையும் மக்களையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களா? ஐயா, நான் இள வயசுக்காரன் தான். ஆனா நாட்டு நடப்பெல்லாம் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். துரை சொல்லியிருக்காரு, வடநாட்டுல ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் கும்படிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். என்ன தெரியுமா? இது வரைக்கும் 750 பேருக்கு மேல நான் கொலை பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான இடத்துல கொள்ளையடிச்சிருக்கேன்னு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சாவுக்காக காத்துட்டு இருக்கேன்னு. இதுதான் என் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்ன இருந்த நம்ம மண்ணோட நிலைமை. அன்னைக்கு சனங்கள்லாம் வெளியே போனா உசுரோட திரும்பி வர முடியுமான்னு பயத்துல தானே வாழ்ந்தாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க அண்ணன் பொஞ்சாதி திருவிழாக்கு பிள்ளையோட ஊருக்கு போனவன் திரும்பி சமமா தான் வந்தான். அம்மாவை கொண்டுட்டு பச்சை புள்ளைய தூக்கிட்டு போயிட்டானுங்க கொள்ளையனுங்க. அந்த புள்ள உசுரோட இருக்கா இல்லையா, எங்க இருக்கு, அதை பத்தின நினப்பு வந்தாலே எங்க மனசெல்லாம் ரணமாயிரும். உனக்கு நேர்ந்த சில மோசமான அனுபவங்களை மட்டும் வச்சு நீ வெள்ளக்காரன் நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்க. இந்த அறியாமையால நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? மாடசாமி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கே கோவப்பட்ட நீ எங்கேயோ இருக்கிற வெள்ளக்காரன் ஏன் நம்ம நாட்டுக்கு வந்தான்னு யோசிச்சிருக்கியா? அவங்க நாட்டில் உணவுக்குன்னு வச்சிருந்த இறைச்சி எல்லாம் அதிகமான அளவில் கெட்டு போய் மக்களால் கறியே வாங்க முடியாமல் போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெள்ளக்காரன் அதுக்கான தீர்வை தேடி பல நாடுகள் அலைஞ்சு கடைசியாக இந்திய பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தான். இங்கே பயன்பாட்டில் இருந்த மஞ்சள், மிளகு, கிராம்பு மாதிரியான மசாலா பொருட்களை மலிவான விலையில் எடுத்துக்கிட்டு போய் கறியை பதம் பண்ணி வியாபாரம் பண்ணானுங்க. அது அவனுங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. உடனே அவங்க ராணியோட அனுமதியை வாங்கிட்டு இந்தியாவோட வணிகம் பண்ணுறதுக்காகவே கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்றை புதுசாக உருவாக்கி நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்தானுங்க. காலப்போக்கில் நமக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்தி நம்ம ராஜ்யங்கள் எல்லாத்தையும் வீழ்த்தினான். 200 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மசாலா பொருட்களை வாங்க வந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு நம்ம நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பொன் விளையிற பூமியா இருந்த நம்ம நாடு வெள்ளக்காரனோட ஆட்சியில சாப்பாட்டுக்கே திண்டாடுற நிலைமைக்கு வந்தாச்சு. விளைச்சல்ல 90% அவனுக்கு வரியா கட்ட வேண்டியிருக்கு. அப்படி முடியலன்னா நம்ம நிலங்களை பிடிங்கி சமீந்தாரங்களுக்கு தாரவாத்துடுறான். இப்படி வரி கொடுமையால தவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஜனங்களுக்கு மேலும் ஒரு பேராபத்து காத்துக்கிட்டு இருந்தது. அந்த வருஷம் வர வேண்டிய பருவமழை வரல. விளைச்சல் சுத்தமா நின்னு போச்சு. மக்கள் வெதநிலையே சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா அப்பவும் அவன் வசூல் வேட்டை நிக்கவே இல்லை. பசியால வாடிக்கிட்டு இருந்த நம்ம ஜனங்க அவங்கிட்ட கையேந்தி நின்னப்ப, பசியில செத்துக்கிட்டு இருக்க சாமி, கொஞ்சம் கருணை காட்டுங்க. I'll give you 1 meal a day, but you must work for us. நிக்கவே உடம்புல திராணி இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு வேளை கஞ்சியை கொடுத்து பக்கிங்காம் கால்வாயையும் ரயில் தண்டவாளங்களையும் கட்ட வச்சான். அப்படி கட்டமைச்ச ரயில்களை பயன்படுத்தி தான் நமக்கு ஒரு பருக்க கூட மிஞ்சாம எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு சுரண்டி எடுத்துட்டு போனான். இங்க பஞ்சம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சது. லட்சக்கணக்கான மக்கள் எலும்பு தோலுமா மாறினாங்க. வெறும் காத்த மட்டும் சுவாசிச்சு எப்படி உயிர் வாழ முடியும்? கொத்து கொத்தா செத்து விழுந்தாங்க. இதெல்லாம் ஏதோ கண்காணா தூரத்துல நடந்த விஷயம் கிடையாது. நம்ம சென்னப்பட்டணத்துல வியாசர்பாடி, பெரம்பூர் தெருக்கள்ல நடந்த கொடூரம். நம்ம பட்டினி சாவுக்கு மேலதான்
வெள்ளக்காரனோட கொடி பொய்யாரமா பறந்துகிட்டு இருந்தது. இந்த கொடுமையெல்லாம் மலையில வாழ மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. இந்த சங்கதி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் ஒன்ன மாதிரி வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்த்தவன் தான் தம்பி. ஜார்ஜ் கோட்டை தாசில்தாரா இருந்தேன். அவனோட அக்கிரமங்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். எதுவுமே பண்ணாத பாவினா. என்ன மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவன் என்ன பண்ணாலும் எதிர்த்து கேள்வி கேட்காதனால தான் கீழே இருக்கிற பாமர மக்கள் கஷ்டப்படுறாங்க. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம என் சொத்தையெல்லாம் வித்து மக்களுக்கு கஞ்சி தொட்டி வச்சேன். ஆனா அதையும் ஒரு மாசத்துக்கு மேல என்னால தொடர முடியல. அந்த வெள்ளக்காரங்க நாட்டுப்புறத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இப்ப மலைக்காட்டு பக்கம் திரும்பி இருக்கிறானுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளை கொடைஞ்சு அது வழியா ரயில் பாதைகளை போட்டு எல்லா துறைமுகங்களையும் இணைக்க போறானா. ஏற்கனவே சென்னப்பட்டினத்தில் நடந்த பேரழிவுக்கு முக்கியமான காரணமே ரயில்கள் தான். இப்போ இந்த திட்டமும் நிறைவேறிடுச்சுன்னா உணவு தானியங்களை மட்டும் இல்ல, அவன் கண்ணில் படுற எல்லாத்தையும், ஏன் உன்னையும் என்னையும் கூட அவன் நாட்டுக்கு கூலி அடிமையா கடத்துவான். எத்தனையோ பேர் படையெடுத்து வந்து அழியாத நம்ம நாடு இந்த வந்தேரிகளோட பேராசையால சுடுகாடு ஆயிடும். இப்பேற்பட்ட திட்டத்தோட ஆவணங்களை தான் நீ ஆதிமலை பெங்களால இருந்து கண்மூடித்தனமா கொண்டு வந்து கொடுத்துருக்க. அந்த ஆவணங்கள் எல்லாம் இப்ப தயாரா இருக்கு சென்னப்பட்டணத்துக்கு போக, அங்க இருந்து லண்டன் சீமைக்கு. அதுக்கப்புறம் அவனுங்க படப்பட்டாளத்தோட இங்க கிளம்பி வந்துருவானுங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ செஞ்ச தப்பால நாளைக்கு பல தலைமுறைகள் அவங்கிட்ட அடிமையாவே பிறந்து அடிமையாவே சாவும். எஸ்மா விட்டுருங்க எஸ்மா. புடிச்சு கட்டுறா. விட்டுருங்க எஸ்மா. எஸ்மா நல்லா கேட்டு. என்ன எதுக்கு ஏஜமா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? நான் என்ன பண்ணேன்? உங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்ன 13 ரூபாய்க்கு செட்டிக்கு உன்னை வித்தது ஞாபகம் இருக்குல்ல? போனா போகுதுன்னு பாவம் பார்த்து உன்னை இத்தனை வருஷம் விட்டு வச்சதுக்கு கைமாறு பண்ண ஒரு வாய்ப்பு தரேன். சொல்லு, மாடசாமி எதுக்குடா மாதேஷ் வீட்டுக்கு வந்துட்டு போறான்? எஸ்மா எனக்கு எதுவும் தெரியாது எஸ்மா. ஒழுங்கா உண்மையா சொல்லிடு எஸ்மா, இல்லைன்னா காலத்துக்கும் செட்டிக்கு அடிமை அனுப்பிச்சு. மாட்டை வசக்கிறாங்க எசமா. அப்பத்தானே மாடு அடங்கி ஒட்டிங்க நல்லா வேலை செய்யசமா. ஆமா, மாட்டுக்கு அடிமைக்கு எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. இருந்தா அடங்காம திமிரிக்கிட்டே அலையும். ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா வேணாயா. ஐயா அவமானமா இருக்கியா. ஐயா வேண்டாயா, நான் அடிமையா போயிடுறேயா. அத குடுறா. ஐயோ விட்டுருங்கய்யா. ஐயோ விட்டுருங்கய்யா. விடுறா அவனை, விடுறா. ஏ மாதேசு, ஏன் கழுத்துக்கே ஈட்டிய வைக்கிறியா? முதல்ல அவனை அவுத்து விடு, இல்ல சங்குல ஏத்திரு. மனுஷனும் மாடு ஒன்னாடா உனக்கு? Whoa. What's happening here? கங்காணி, எதுக்கு இவனை இப்படி கட்டி வச்சிருக்க? இந்த பயல செட்டி சின்ன வயசுலயே 13 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்ப கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்றான். அதை விசாரிச்சுட்டு இருந்தா மாதேஷ் வந்து தடுக்கிறான். துரை, இவங்க அப்பன் கடன் வாங்கினதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுவும் இல்லாம மனுஷனுக்கு மனுஷன் எப்படி அடிமையா போக முடியும்? So, the problem is between your Chetty and Madesh's friend. How about you both fighting each other? என்னது? And that'll be a good entertainment for me as well. என்ன சொல்றீங்க? நானும் அவனும் சரிக்கு சமானமா சலம சுத்துறதா? துரை மேல எப்படி ஒரு பயம் இருக்கோ அதே மாதிரி துரை கிட்ட வேலை பார்க்குற கங்கணி மேலே ஒரு பயம் இருக்கணும்ல? So what do you want me to do? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா எஸ்மா? சிலம்பத்தில் கல்லறி போட்டியை விளையாட சொல்லுங்க எஸ்மா. கண்டிப்பாக தோத்துருவான். ஒரு வேளை அதில் மாதேஷ் கழிச்சிட்டான்னா
இவனை விட்டுருங்க, இல்லைன்னா செட்டி கூட அமிச்சிடலாம். Excellent idea to save your friend. தான் நண்பனுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்காம ஜேம்ஸ் துரை அதை ஒரு விளையாட்டா பார்த்தது மாதேஸ்வரனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஐயோ சேக்காளி எப்படி உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன். தைரியமா இருடா. Let the game begin. I'm impressed. I knew you would do it. You have proved your worth. உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கு.